நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 27ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:34. இங்கிலாந்தை புயல் புரட்டி போட்டிருக்கிறது. எல்லா இடமும் வெள்ளம். இப்ப எனக்கு பிற்பக்கத்தில் உள்ள படத்தை பாருங்க. வெள்ளத்தால் அப்படியே மிதந்து போயிருக்கிறது. பல கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. வெள்ளத்தால் சேதமடைந்திருக்கின்றன. பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. முக்கியமாக நோர்த் பகுதியில் புயல் சந்திராவின் சமீபத்திய அறிவிப்பு என்ன சொல்கின்றது என்றால், இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்தில் காற்று மற்றும் மழையால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம் என்றும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. பல வானிலை எச்சரிக்கைகள் இன்னும் நடைமுறையில் இருக்கின்றன. குறிப்பாக பலத்த காற்று வடக்கில் வீசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலைகள், தண்டவாளங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. வெள்ளத்தால் மரங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றன. கீழே உள்ள சமீபத்திய தகவல்கள் மிக முக்கியமானவை. என்னன்னா, கனமழை, பலத்த காற்று மற்றும் பனியும் இங்கிலாந்தை தாக்கி இருக்கிறது. புயல் மிகப்பெரிய அளவில் அடித்திருக்கிறது. சந்திரா புயல் அடித்திருக்கிறது. வெள்ளம், பயண இடையூறு, பள்ளிக்கூடங்கள் பல மூடப்பட்டிருக்கின்றன என்ற அறிவித்தல்கள் தற்பொழுது தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றன. இங்கிலாந்தில் கடுமையான உயிருக்கு ஆபத்தான வெள்ள எச்சரிக்கைகள் இன்னும் நடைமுறையில் இருக்கின்றன. டோசெஸ்டரில் உள்ள அப்பர்ஃப்ரூமுக்கு மற்றும் டெவோனில் உள்ள ஓட்ரி செயின்ட் மேரிக்கும் வெள்ள அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மற்றும் அங்குள்ள ஓட்டர் நதி அதிகபட்ச அளவை எட்டி இருக்கிறது. நதி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சுற்றுச்சூழல் அவதான நிலையம் அறிவித்திருக்கிறது. வடக்கு அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து முழுவதிலும் நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. ரயில் சேவைகள் தடைப்பட்டுள்ளன. பல பாதைகள் முழுக்க வெள்ளமாக இருப்பதால் பயணம் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது. வடக்கு அயர்லாந்தில் கிழக்கு கடற்கரையில் காற்றுக்கான அம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இங்கிலாந்து, வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்தின் சில பகுதிகளை உள்ளடக்கிய பல இடங்களில் பனி பொழிவு அதிகமாக இருக்கும் என்று தற்பொழுது வானிலை அவதான நிலையம் சொல்கிறது. இங்கிலாந்து மற்றும் ஸ்கொட்லாந்தின் சில பகுதிகள் பனி புயல் போன்ற நிலைமைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இதனால் பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றன. ரயில் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கிறது. ரயில் சேவைகள் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வெள்ள எச்சரிக்கைகள் நடைமுறையில் உள்ளன. பலர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்று தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் எவ்வளவு பேர் என்று இன்னும் முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. ஆக்ஸ்மினிஸ்டர் பேய்கிராஃப்டில் உள்ள சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. இதனால் வாகனங்கள் சிக்கி தவிக்கின்றன. நான் புகைப்படங்களை போடுகின்றேன். டோசெஸ்டரின் சில பகுதிகளை உள்ளடக்கிய பல இடங்களில் வெள்ள ஆபத்து இருக்கிறது. உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. மரங்கள் முறிந்து விழுகின்றன. திடீரென்று கார்களில் போக வேண்டாம் என்றும் வெள்ள எச்சரிக்கைகளை பாருங்கள் என்றும் வானிலை அவதான நிலையம் சொல்கிறது. டெவோனில் உள்ள செயின்ட் மேரியில் உள்ள ஓட்டர் நதிக்கு கடுமையான வெள்ள எச்சரிக்கை அமலில் இருக்கிறது. இங்கிலாந்தின் பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட தற்பொழுது 117 பகுதிகளில் வெள்ள எச்சரிக்கைகள், வெள்ளம் வரும் என்று எச்சரிக்கைகள் அமலில் உள்ளன. மற்றும் 239 பாதைகள், கிராமங்கள் பாதைகள் மூடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்க வேண்டும். உணவுப் பொருட்களை எடுத்து வீட்டில் வைத்திருங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடி நடவடிக்கைகள் தொடர்பாக எமர்ஜென்சி சேவைகள் மிக மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. வேல்ஸில் 6 வெள்ள எச்சரிக்கைகள் மற்றும் கிராமங்களில் 22 வெள்ள எச்சரிக்கைகள் அமலில் இருக்கின்றன. ஸ்காட்லாந்தில் 2 வெள்ள எச்சரிக்கைகள், வெள்ளம் வரும் என்று எச்சரிக்கைகள் அமலில் உள்ளன. EA புயல் சந்திரா, டெவான் மற்றும் கார்ன்வால் பகுதிகள் ஒரே இரவிலே குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டோசெஸ்டரில் உள்ள அப்பர் ஃப்ரோமுக்கு சுற்றுச்சூழல் நிறுவனத்திடமிருந்து புதிய கடுமையான வெள்ள எச்சரிக்கை வந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றார்கள். 2000ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த மழையை விட இந்த முறை மிக பெரும் மழை, வெள்ள எச்சரிக்கை மற்றும் மண் சரிவு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கின்றன. பல இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. எல்லா ஆறுகளும் அதிகமாகவும் வெள்ள நீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கவனமா இருங்க. ஆற்றுக்குள்ள போய் விளையாட வேண்டாம் என்று எச்சரிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோசமான வானிலை காரணமாக கவுண்டி தாகாம் மற்றும் கொம்ரியாவின் பல பகுதிகளில் ஃபோர்ஸ் அருகே A67 மற்றும் ப்ரோ அருகே A685 மற்றும் A66 பாதைகள் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது. பயணம் செய்ய வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்தின் வடக்கு பகுதிகளில் வானிலை அலுவலகம் இன்று வெளியிட்ட அம்பர் மற்றும் மஞ்சள் எச்சரிக்கைகள்
முக்கியமானவை. இதனை அவதானமாக கையாளுங்கள். வெளியில் தேவையில்லாமல் வெளியேற வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று வடக்கு அயர்லாந்தின் கவுண்டி அன்ட்ரிம், கவுண்டி டவுன் மற்றும் கவுண்டி லண்டன்டெரி ஆகியவை அம்பர் காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு அயர்லாந்து முழுவதும் மற்றும் காற்றுக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு மற்றும் மத்திய ஸ்கொட்லாந்தின் சில பகுதிகளுக்கு மழை மற்றும் பனிக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. லண்டன் மற்றும் தென்கிழக்கு இங்கிலாந்தில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தென்மேற்கு இங்கிலாந்து, வேல்ஸின் சில பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது லண்டனில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. கிழக்கு பகுதிகளை தவிர்க்குமாறும் வடக்கு அயர்லாந்து பகுதிகளை பயணத்துக்கு தவிர்க்குமாறும் தற்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு இங்கிலாந்து, தெற்கு ஸ்காட்லாந்து மற்றும் மிட்லாண்ட்ஸ் ஆகியவற்றை உள்ளடக்கிய பகுதிகளில் பனி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வெளியில் தேவையில்லாமல் செல்ல வேண்டாம் என்று வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கிறது. மிகப்பெரிய பனி புயல் தாக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது, மழை தாக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது, வெள்ளம் இருக்கிறது, மரம் முறிந்து விடக்கூடிய ஆபத்துகள் இருக்கிறது, காற்றினுடைய வேகம் அதிகரிக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆகவே வெளியில் செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு பல இடங்களில் பனி புயல் வீசி இருக்கிறது. அந்த இடங்கள்ல ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது, விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த விமான பயண சேவைகளை பார்த்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அவை தேவையில்லாத பயணங்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும். பிள்ளைகள் வெளியில பனியில சறுக்கு விளையாடுற நேரத்தில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப பாடசாலைகள், பல நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இப்ப NHS முழுவதும் நிரம்பி வழிகிறது. ஆகவே சிறிய காய்ச்சலுக்கு NHSக்கு வர வேண்டாம் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்ப எமர்ஜென்சி சர்வீஸ் முழுவதும் நிரம்பி வழிவதாக NHS தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. அதிகமான பேராபத்துகளை ஏற்படக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது இருக்கின்றதன் காரணத்தினால் கவனமாக இருக்குமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். வீட்டிலே இருக்குமாறும் உணவுப் பொருட்களை வாங்கி வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே லண்டன் ஒரு பல இடங்கள் வெள்ளத்தால் சூழ்ந்து இருப்பதை தற்பொழுது புகைப்படங்கள் காட்டுகின்றன. அந்த புகைப்படங்களை நான் உங்களுக்கு போட்டு காண்பிக்கின்றேன். ஆகவே இந்த எல்லா விஷயங்களிலிருந்தும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் மக்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.